இவனா எனக்கு பாட போகிறான், சரி பொழைச்சிப்போ. பிரபல பாடகரை பார்த்து வியந்த சிவாஜி. அவர் பாடியது 2 பாட்டு தான். பின்னணி பாடகர் மனோ. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் பாடகர் மனோவின் பின்னணியை அறிந்து கொண்டு தன்னுடைய குழுவில் இணைத்து கொண்டார். பல மொழிகளில் சுமார் 26,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா கங்கை அமரனிடம் இந்த மனோவை கூட்டி போய் சிவாஜி கணேசன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா என்று சொல்லியிருக்கிறார். AVM ஸ்டுடியோவில் சிவாஜி உட்கார்ந்திருக்கிறார். வாடா அமரு, என்ன விஷயம் என்று கேட்டார் கங்கை அமரனை பார்த்து. கங்கை அமரன் மனோவை அறிமுகப்படுத்தி, இந்த பையனை கொஞ்சம் ஆசீர்வாதம் செய்யுங்களேன் என்று சொல்ல, மனோவும் சிவாஜியின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். சிவாஜி உடனே கங்கை அமரனிடம், அமரு யார் இவன், என்ன விஷயம் என்று கேட்க, அதற்கு கங்கை அமரன், உங்கள் படத்தில் இவர்தான் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, இவனா, எனக்கா, சரி சரி இளையராஜா சொன்னால் சரியாக தான் இருக்கும், பொழைச்சிப்போ என்று சொல்ல, மனோவும் விட்டா போதும் என்று ஓடி வந்து விட்டாராம். சிவாஜி சாரை கிட்ட பார்க்கும்பொழுது ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி இருந்தது. பராசக்தி படத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அவரை பார்க்கும்பொழுது கை காலெல்லாம் நடுங்கி விட்டது என்கிறார் மனோ.